Hey guys, welcome back to our channel SJK Wrestling Universe. ஸோ நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அங்கே வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நடந்தோம் மண்டே நைட் ரால. ஸோ செத்ராலன்ஸ் திரும்ப வந்து ஒரு மாஸ்க்கு கேரக்டர், அதாவது மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு ஸோ அவர் ஒரு மிஸ்ட்ரி மேன் மாதிரி உள்ளே வந்து ஸோ பாலிமன் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ உள்ளே வந்தார். ஸோ மாஸ்க்கை கலத்தி செத்ராலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரு. ஸோ நேரத்தை தான் ரிவீல் பண்ணியாச்சு. திரும்ப எதுக்குடா இப்படி காணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து அந்த சேர் ஷாட்டை ஒன்று கொடுத்தாங்க. அந்த சேர் ஷாட்டுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அதை நம்ம நாளைக்கு போட்டுற அப்படி டீட்டெயிலாக பார்த்துட்டுலாம். ஸோ இப்போதைக்கு ஸோ பாலிகமான வந்து செத்ராலன்ஸ் வந்து ஒரு பேக் ஷாட், ஒரு சேர் ஷாட் வந்து அடிச்சிருக்கிறாரு. ஸோ அடித்து அவருக்கு வந்து ஒரு ஹோம் ஸ்டாம்புமே வந்து போட்டிருக்காரு. ஸோ பாலிகமன் வந்து அடித்து போட்டிருக்காரு. ஸோ எஸ், செத்ராலன்ஸோட ரிவெஞ்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவும் வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு ரிவெஞ்சாக வந்து ஆரம்பிச்சு விட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஸோ எஸ், லோகன் வெர்சஸ் ரைன்ஸ் நம்ம ரோலன்ஸுக்கான ரிசல்மனே 42க்கான ஸ்டோர்லனா தரமாக வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நமக்கே தெரிஞ்சிடுச்சு. ஸோ எஸ், அந்த ஒரு ஸ்பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ நம்ம ஆஸ்டின் தீரியும் லோகன் பாலும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இவரை பாலிகமன் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ பாலிகமன் வாயிலிருந்து பயங்கரமாக பிளட் வர்றது மாதிரிலாம் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ பேக் ஸ்டேஜுக்கு அப்படியே கூட்டுட்டு போகிறப்போ ஸோ அங்கே வந்து நம்ம லோகன் பாலும் நம்ம ஆஸ்டின் தெரியும். ஸோ பாலிகமனை ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றி விடுவாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல ரொம்ப ஷாக்கிங்காக வந்து ஸோ ஜெம்மி உசோ வந்து உள்ளே வர்றாரு. ஸோ அங்கே ஒரு கார்லேருந்து ஸோ நம்ம ஆஸ்டின் தெரி வந்து அட்டாக் பண்ணி போட்டுருவாரு. ஸோ அட்டாக் பண்ணி அந்த மாதிரி போடுவார். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஆம்புலன்ஸில் இருந்த டிரைவர் யார் தெரியுமா? ஸோ அது வந்து எல்ஐ நைட். ஸோ எல்ஐ நைட் வந்து அடிபட்டிருந்தா பாலிகமனை வந்து ஆம்புலன்ஸில் கடத்திட்டு போகிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த விஷயம் அந்த மாதிரி செத்துறால அதுக்கப்புறமா ஜெம்மி யூசோ, அதுக்கப்புறமா வந்து நம்ம எல்லைனர். ஸோ 3 பேரும் கூட்டா இணைஞ்சு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா நம்ம விஷன் டீம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒருவேளை செத்ராலன்ஸுக்கு மேக்ஸிமம் செத்ராலன்ஸ் லோகன் பாலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து ரெஸ்ல்மனியா 42 நடக்கும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு காமிச்சிருந்தாங்களா ஸோ பாலியமனை ஒரு சைடை கலத்திட்டு போகிறது, ஆஸ்டின் திரி அட்டாக் பண்ணி போட்டது, ஸோ அது கூட செத்து பாலியமனை அட்டாக் பண்ணது. ஸோ இந்த மாதிரி 3 பேரை சேர்ந்து பார்த்தீங்கன்னா விஷனுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறதுனால ஒருவேளை ஒரு ட்ரிபிள் த்ரெட் டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. செத்து ஃபேக்ஷனில் வந்து இந்த 3 பேரும் இணைஞ்சிருவாங்களா? ஸோ அதேமாரி இங்கே லோகன் பால் டீமில் ஆஸ்டின் தெரியும் லோகனம் மட்டும் இருக்கிறாங்க. ஸோ கூட ஒரு ஆள் ஏதாவது ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஸோ இங்கே 3 பேர் அவங்க 3 பேருக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட் ஆக்டிவ் மேட்ச் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ பால்ஹியமனோட கதை என்னாச்சுன்னே தெரில. அவர் குண்டோட தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், அதுக்கான விளக்கம் ஃபியூச்சரில் தெரிய வரும். அடுத்ததாக நம்ம பென்டா வந்து இன்னைக்கு ஐசி டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ டாமினிக் மெஸ்டீரியோ அவரோட ஐசி டைட்டில் வந்து தோத்துட்டாரு. ஸோ இதில் குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதாவது பேக் ஸ்டேஜில் வந்து ஸோ அந்த தனுஷன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் இருந்தார்ல, ஸோ அவர் சொல்லியிருப்பாரு இட்ஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மேட்ச் நடக்கும். ஸோ இதில் வந்து பென்டா வந்து ஜெயிச்சிருவார். ஸோ இதன் மூலயமா மேபி WWE காணிக்கிறாங்களா? ஸோ நம்ம தனுஷன் வந்து ஒரு சாபம் கொடுத்தாரு. ஸோ அது வந்து பழிச்சிடுச்சு, அதாவது நீ தோத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால நம்ம டாமினிக் தோத்தது மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை WWE இந்த தனுஷன் அப்படிங்கிற ஒரு ரெஸ்லரை வந்து ஸோ ஒரு சூனியக்காரன், ஒரு மாயஜாலக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது காமிக்கலாம். ஸோ ஒரு சாபம் கொடுக்கக்கூடியவன், அவன் என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூடை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பங்குக்கான ஒரு செக்மெண்ட் தான். ஸோ தரமான ஒரு செக்மெண்ட்டு. ஸோ 2 பேரும் மாறி மாறி வந்து குக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறத முக்கியமான வேட்ஸை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து சிஎம் பங்க் வந்து ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கிளைமேக்ஸில் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் இது ஒரு பெரிய ப்ரூட்டலாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மேபி இந்த மேட்ச்சில் ஸோ 2 பேரும் ப்ரூட்டலாக ஃபைட் பண்ண போகிறாங்க. ரத்தம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். பட் 2 பேரும் லெஜெண்ட்ஸு. WWE இந்த ரத்தம் மேட்ச் ஆட்டு வர்றதுக்கு விடுவாங்களான்னு தெரில. பட் பங்கு வந்து அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ப்ரூட்டலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ உனக்கு அதுதான் லாஸ்ட் டே,
ஒன்றா வந்து உங்கள் அப்பா வந்து புதைச்ச இடத்துல பக்கத்தில் நான் ஒன்றை வந்து புதைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுலாம் ஸோ சிஎம் பங்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப டார்கெட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து குக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுமாதிரி ரோமன் ரைன்ஸுமே வந்து சும்மா இல்லை. ஸோ அதாவது நான் ஒன்று அன்னைக்கு வந்து அதாவது ரெஸ்லிமனியா 42 அன்னைக்கு வந்து நான் தோக்கடிச்சு ஒன்றை வந்து ரொம்ப வந்து ஒரு அதாவது ரொம்ப வந்து ஒன்று வந்து கிராஸ் பண்ணி அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது நான் அழிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே உனக்கு ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு மூடே இருக்காது. ஸோ நீ அதுக்கப்புறமா உன்னோட ரிட்டைர்மெண்ட் டூருக்குள்ள வந்துடு. எப்படி ஜான்சனை வந்து அவனோட கடைசி ரிட்டைர்மெண்ட் டூருக்கு வந்தானோ ஸோ அந்த மாதிரி வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரோமன் ரைன்ஸ் அவரோட ஒரு ஸ்டாக் எடுக்கிறாரு. ஸோ பங்கு நீ என்ன வந்து ரிட்டைர்மெண்ட் பண்ணிடுறியா அப்படிங்கிற மாதிரி ஸோ ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு ப்ரோமோ வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. ஸோ அதாவது சிஎம் பங்கு வந்து சொல்ல தேவையே கிடையாது. அவருக்கு முன்னால் எந்த ஆப்போனண்ட் நின்னாலும் எவ்வளோ பெரிய ரெஸ்லராக பீஸ்டாகவே இருந்தாலும் ஸோ அவரு அந்த ஒரு மைக் ஸ்கில் இருக்குது தெரியுமா. ஸோ அந்த ஒரு ப்ரோமோ ஸ்கில் பக்கத்தில் யாருமே வந்து நிற்க முடியாது. ஈவன் இன்னும் நடந்த அந்த செக்மெண்ட்டில் கூட ஸோ பங்கு தான் வந்து கை வாங்கியிருக்கு. ஸோ ரோமன் ரைன்ஸ் அது டிஃபென்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தார். மற்றபடி பங்குகிட்டலாம் சும்மா தெறிக்க விட்டுருவாரு அந்த வாய்ஸ் சண்டையில். ஸோ பார்ப்போம் ரெஸ்ல்மேனியா 42ல் ஸோ இந்த சண்டை எங்கே போய் நிற்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப வந்து ஈகராக இருக்குது. ஏன்னா இன்னும் சில வாரங்களுக்கு ஸோ நம்ம ரோமன் ரைன்ஸ் வந்து அப்பியர் ஆக போகிறாரு. ஸோ அதில் கண்டிப்பாக இதே வந்து தரமாக இருக்குது. ஸோ இன்னும் போக போக அந்த ப்ரோமோ ஸ்கில் எந்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் த டேயில் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ப்ரால் பண்ணுறது மாதிரி கூட செக்மெண்ட் வர்றது மாதிரி இருக்குது. ஏன்னா இதிலே வந்து கைகலப்பு ஆகக்கூடியது. பட் பார்க்கலாம் ஃபியூச்சரில். அடுத்ததாக இந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஸோ ரோமன் ரைன்ஸ் விசஸ் சிஎம் பங்குக்கான மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியா 42க்கான அஃபிஷியல் போஸ்டரையும் வந்து வெளியிட்டுட்டாங்க. ஸோ மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த போஸ்டர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ தரமாக இருக்குது, அழகாக இருக்குது, அவ்வளோதான். அடுத்ததாக ஏஜேலி ஸோ அவங்களோட ஐசி டைட்டில் வந்து ஸோ ஒரு ஃப்ரிட்ஜுக்கே உள்ளே வச்சு ஸோ பீக் எடுத்து அவங்களோட இன்ஸ்டால் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரியர் ரிப்ளை வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எலிமினேஷன் சாம்பர் மேட்சை ஜெயிச்சாங்களா ஸோ அந்த மேட்சை ஃபுல்லாக டெடிகேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய டேக் டீம் பார்ட்னர் இயோ ஸ்கைக்காக வந்து அந்த மேட்சை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக WWE ஹால் ஆஃப் ஃபேம் 2026க்கான அடுத்த இண்டக்ஷனும் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது டெமாலிஷன் டீம் தான் வந்து ஸோ அடுத்த இண்டக்ஷன். ஸோ அதில் இருக்க ரெண்டு டேக் டீம்ஸும் வந்து ஸோ அதை ரெண்டு பேரும் வந்து ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இண்டக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட சேர்த்து ஸ்டெஃபனி மேக்மேன் அதுக்கப்புறம் ஏஜே ஸ்டைல்ஸ் ஸோ இவங்க 4 பேரும் இப்போதைக்கு வந்து இண்டக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வேறு யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அடுத்ததாக மென்ஸுக்கான எலிமினேஷன் சாம்பர் மேட்ச் இந்த வருஷம் வந்து ரேண்டி ஆட்டன் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு டிசிஷனை ஸோ ட்ரிபிள் ஹெச் எதுக்காக எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஸோ எலிமினேஷன் சாம்பர் போஸ்ட் ஷோவில் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஸோ கோடி ரோட்ஸ் தான் வந்து எலிமினேஷன் சாம்பரை ஜெயிக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஏமாற்றணும். ஸோ அவங்க நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறத உணர்த்ததுக்காண்டி தான் ஸோ இந்த ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்ல ஸோ கோடி தான் ஜெயிக்க போகிறாருன்னு. ஸோ அந்த டிசிஷன் கூட நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருந்தது ட்ரிபிள் ஹெச்சி தெரிஞ்சிருக்கு. ஸோ ஓகே உங்களெல்லாம் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் படுத்துவோம், நீங்கள் நினைக்கிறது வந்து நடக்காது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ரேண்ட் ஆட்டன் வந்து ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவரு அதில் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக இந்த மிஸ்ட்ரி மாஸ்க் மேன் ஒருத்தர் வந்தால் தெரியுமா. ஸோ கடந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன் எபிசோடில் ஸோ செத்ராலன்ஸுக்கு பதிலாக ஸோ அவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருந்தார்ல. ஸோ அவரை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி ஐடியா கொடுத்ததே வந்து செத்ராலன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது எலிமினேஷன் சாம்பர் அன்னைக்கு அவர் ரிட்டர்ன் வர போகிறது பிளானில் இருந்திருக்கு. பட் அதுக்கு முந்தின வாரமே வந்து ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டூ பண்ணி விடுவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக ஸோ அவரோட ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி பண்ண வச்சு ஸோ அதில் நடந்த சம்பவங்களை பற்றி நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து பண்ண சொன்னதே வந்து செத்ராலன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த செத்துக்கும் இந்த மனுஷனையும் வச்சு இதுக்கும் மேலே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற என்னோட கருத்தை நேற்றைப்பட்ட அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக இன்டர்நெட்டில் வந்து நம்ம ரியர் ஃப்ளையும் ஜெயிட்காரிகளும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மாறி மாறி அவங்களோட வாக்குவாதத்தை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெஸ்ல்மேனியா 42க்காக. அடுத்ததாக எலிமினேஷன் சாம்பர் பேப்பரியில் வந்து ரேண்டி ஆட்டன் ஃபைட் பண்ணார்ல. ஸோ அதோட சேர்த்து ரேண்டி ஆட்டன் வந்து 196வது பேப்பரியை வந்து அன்னைக்கு தான் வந்து வந்திருக்காரு. அந்த அதாவது எலிமினேஷன் சாம்பர் 2026 வந்து ரேண்டி ஆட்டனோட 196வது WWE பேப்பரியோ. ஸோ கிட்டத்தட்ட 196 பேப்பரி வந்து நம்ம ரேண்டி ஆட்டன் வந்து WWEல ஃபைட் பண்ணியிருக்காரு.
மட்டும் இல்லாம அவரு மட்டும் 200 பேப்பரியூ கிட்ட ஃபைட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். ஸோ WWE வரலாற்றிலேயே அதிக முறை வந்து பேப்பரியூல அப்பியர் ஆன ஒரே ரெஸ்லரா வந்து ரேண்டி ஆர்டன் தான் இருப்பாரு. ஸோ அதாவது 200 அதாவது இதுக்கு முன்னர் ஃபைட் பண்ண எல்லா ரெஸ்லர்ஸுமே எவ்வளோ பெரிய லெஜெண்டா இருந்தாலும் அவங்க வந்து 200க்கும் குறைவான பேப்பரிஸ்ல தான் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. நம்ம லெஜெண்ட் ரேண்டி நம்ம அண்டர்டேக்கர் கூட அதுக்கு குறைவாக தான் ஃபைட் பண்ணியிருக்காரு. பட் நம்ம ரேண்டி ஆர்டன் வந்து ஸோ 200 பேப்பரியூ வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டாருன்னா ஸோ WWE வரலாற்றிலே அதிக முறை பேப்பரியூல ஃபைட் பண்ண ஒரே ரெஸ்லராக வந்து நம்ம ரேண்டி ஆர்டன் தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ரெஸ்ல்மேனியா 42 ரேண்டி ஆர்டனோட 21st ரெஸ்ல்மேனியாவாக இருக்க போகுது.